வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம அஜித் நடிச்சு வெங்கட் பிரபு டைரக்ஷன் வந்திருக்க மங்காத்தா படத்துடைய ரீரிலீஸை மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் இப்போ எப்படி இருக்குது, 2011 ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்ததுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. மங்காத்தா கருணாஸ் நந்தா படத்தில் பண்ணுற காமெடி மாதிரி ஊரறிஞ்சு ஜட்ஜ் அட்ரஸ் தெரியாமல் எதுக்கே ட்ராவல்ஸ் நடத்துகிற, பின்னாடி இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேளு, அவரு சொல்லுவார் அட்ரஸை அப்படின்ற மாதிரி இந்த மங்காத்தா படத்துடைய அட்ரஸை சொல்கிற அந்த இன்ஸ்பெக்டர் நான் தான். இந்த படம் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போதே தலை 15 போகிற டைட்டில் கார்டுக்கு ஒருத்தர் சீட்டில் உட்காரல. அங்கே ஆரம்பித்து அடுத்து வர ஃபஸ்ட்டு சாங் முடிகிற வரைக்கும் யாருமே சீட்டில் உட்காரல. அதே மேஜிக் தான் இப்பயும் நடந்திருக்கு. தரமான இன்ட்ரோடக்ஷன், சூப்பர் இன்டர்வல் பிளாக், அட்டகாசமான கிளைமேக்ஸ்னு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ் தான் இந்த வெங்கட் பிரபு கேமான மங்காத்தா. 50 வயசுக்கு மேலே இருக்க தாத்தாக்களுக்கு இந்த படத்துடைய வைப் என்னன்னு புரியாது. எதுக்கு பார்த்த படத்தையே இப்படி கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறாங்கன்னு தலையை சொரிஞ்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். முடிஞ்சால் வீட்டில் இருக்க அந்த தாத்தா பாட்டிகளையும் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் இந்த கூட்டத்தை காட்டுங்க. நம்ம பசங்க தேட்டரில் பண்ணுற அலப்பறையை பார்த்து கிறுக்கு பிடித்து விடுவார்கள். அதுவும் ஜாலியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் 2011 ஓஹோன்னு ஓடிச்சு. இன்றைக்கி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ மக்கள், இதே செலிப்ரேஷனை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற தேட்டர் செலிப்ரேஷனை அப்போவே நான் வீடியோ எடுத்தேன். அப்போலாம் ஆண்ட்ராய்டு வந்த புதுசு, கேமரா ஃபோனே ஒரு சிலர் தான் வச்சுருப்பாங்க. அப்போ நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக்னு 3.2 மெகா பிக்சலில் ஒரு ஃபோன் வச்சுருந்தேன். மங்காத்தா ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போதே அப்போ நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன் தேட்டருக்குள்ளே. இது மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற இதே தேட்டரோட வீடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருந்தேன். என்ன அது பழைய சிஸ்டத்துடைய ஹார்ட் டிஸ்க், அது கரெக்ட் ஆகிடுச்சு. அந்த டேட்டாவெலாம் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுலாம் இப்போ டைம் இல்லை. இந்திரன் ஃபஸ்ட் பார்ட்டு, சிங்கம், ஜில்லா, வீரா, கத்தி, துப்பாக்கின்னு நிறைய படத்துடைய ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன வீடியோவே என்கிட்ட இருக்குது. முடிஞ்சால் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி செகண்ட் டைம் அதே படங்கள் ரீரிலீஸ் ஆகும்போது போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, இந்த மங்காத்தா படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. மங்காத்தா இந்த படம் சென்சார் ஆன டேட் 26/8/2011. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 4436 மீட்டர்ஸ். அப்போல்லாம் இந்த மாதிரி மீட்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. 300 மீட்ரு 11 நிமிஷம். அப்போ 4436 மீட்டரை நீங்கள் 300 டிவைட் பண்ணிங்கன்னா 162 நிமிஷம் வருது. அதாவது 2 மணி நேரம் 42 நிமிஷம் ஓடக்கூடிய படம் இது. நல்ல தரமான சைஸில் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிஞ்சு வெளியே வர 3 மணி நேரம் ஆகிடும். மொத்தம் 9 ரீலு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் Cloud9 மூவிஸ். சென்சார் கொடுத்தது பக்கிரிசாமி. மங்காத்தா வரதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுடைய பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் அந்த டைமில் நம்பர் 1 இருந்தது ரஜினியுடைய இந்திரன் ஃபஸ்ட் பார்ட் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அந்த படம் 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. அதர் ஸ்டேட்டு, நார்த் இந்தியா, ஃபாரின்னு எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய வசூல் தான் அந்த படத்துக்கு. என்னதான் அஜித்துக்கு அதர் ஸ்டேட்லேயும் நார்த் இந்தியாலையும் ஃபாரின்லேயும் பெரிய மார்க்கெட் இல்லைனாலும் தமிழ்நாட்டில் இந்திரன் படம் என்ன கலெக்ட் பண்ணிச்சோ கிட்டத்தட்ட அதுக்கு இணையான கலெக்ஷனை இந்த மங்காத்தா பண்ணிடுச்சு. அந்த டைமில் இது சம்மந்தமாக ஒரு சின்ன வருத்தமும் இருந்தது. ஏன்னா ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டு 100 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்த படமும் சும்மா ஜாலியாக ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. இதுவும் அவ்வளோதான் கலெக்ட் பண்ணுது. என்ன உலகம் இது அப்படின்னு பேசப்பட்ட படம் இது. மக்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட்டு. அது இருக்கா இல்லையா? அது மங்காத்தாவில் 100% இருந்தது. இப்போ எந்திரன் ஃபஸ்ட் பார்ட்டை ரீரிலீஸ் பண்ணால் படம் பார்க்க தேட்டரில் 10 பேர் கூட வர மாட்டாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. என்னதான் இந்த படத்துடைய கதை, ஸ்க்ரீன் பிளே, மேக்கிங்லாம் பல இடங்களில் லாஜிக் மிஸ் ஆனாலும் 2014 கோல்டு சவரன் 10,000 ரூபா, இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த படத்துடைய கோல்டு என்னென்னா இந்த படத்துடைய சாங்ஸ் அண்ட் பிஜிஎம். 15 வருஷம் கழிச்சு இதோட வேல்யூ 1000 மடங்கு அதிகமாகிடுச்சு. இந்த படத்துடைய மியூசிக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குன்றத இந்த படம் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது 10 வயசு கூட ஆகாத 2K கிட்ஸுக்கும் தெரியும். ஏன்னா இந்த படத்துடைய சாங்ஸ் கிளப்பில், பப்பில், கல்யாணத்தில் போடுற டிஜே சாங்ஸ்லேருந்து, திருவிழாக்கள்லேருந்து எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மங்காத்தா படத்தில் இருக்க அந்த ஆடாம ஜெயிச்சமடா சாங்கும், விளையாடு மங்காத்தான்ற பிஜிஎமும் போடாமல் இருக்க மாட்டாங்க. இந்த படத்துடைய ஆடியோ அவ்வளோ பெரிய ஹிட்டு. அதனால இந்த படம் ரீரிலீஸ் ஆகும்போது குறிப்பிட்ட இந்த 2 சாங்கில் தேட்டரில் யாரும் உட்காரதே இல்லை. சும்மா இந்த சாங்கை போட்டாலே ஊரே ஆடும். இதில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அஜித் ஆடும்போது சும்மா இருப்பாங்களா? நீங்களே பாருங்கள் இந்த ஆட்டத்தையும் கூட்டத்தையும். இன்றைக்கி இந்த ரீரிலீஸை நீங்கள் என்ஜாய் பண்ண தேட்டருக்கு போனோம்னா இதேமாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீன், பிக் ஆடிட்டோரியம், குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு மேலே டிக்கெட் புக் பண்ண தேட்டராக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களாலையும் அந்த வைப்பையும் ஆட்டத்தையும் என்ஜாய் பண்ண முடியும். ஆடவே தெரியலனாலும் நீங்களும் லைட்டாக பாடியை ஷேக் பண்ணி ஆய் விட்டு சிரித்து ரசித்து கொண்டாடிட்டு வெளியே வரலாம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த கொண்டாட்டமும் குதூகலமும் 3 நாள் மட்டும் தான் கிடைக்கும். திங்கக்கிழமைலேருந்து ஆடியன்ஸ் தேட்டரில் பெரும்பான்மையான அளவுக்கு ட்ராப் ஆகிடும். அப்போ ஒரு 30-40 பேர் தான் இந்த படத்தை பார்க்க வருவாங்க. அந்த டைமில் போய் இந்த படத்தை பார்த்து நொந்துடாதீங்க. ஏன்னா இந்த படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம போகிறோம். போய் பார்க்குறது ஒரு செலிப்ரேஷன். கூட்டமாக போங்க, குதூகலிச்சுட்டு வாங்க. அதுதான் இந்த மங்காத்தா ரீரிலீஸ். நான் மங்காத்தா பார்த்தேன். இந்த தேட்டர் சென்னையில் இருக்குது. கூட்டம் அள்ளிச்சு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த படம் 2011 ரிலீஸ் ஆகும்போது வெங்கட் பிரபு அவர் டீமோட ஃபஸ்ட் ஷோ இந்த தேட்டரில் வந்து பார்த்தாரு. இந்த படத்தோடைய ப்ளஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன, மைனஸ் என்ன அப்படின்னு பேசுகிறதுலாம் ஒன்றும் இல்லை. இது ஏற்கனவே நல்லா ஓடின படம். இப்போ ரீரிலீஸ்லையும் கல்லா கட்டுது. விஜய்க்கு எப்படி ஒரு கில்லியோ, ரஜினிக்கு எப்படி ஒரு படையப்பாவோ, அஜித்துக்கு லைஃப் டைமில் இருக்குது 2 படம் தான் ரீரிலீஸ்க்கு. ஒன்று மங்காத்தா, இன்னொன்று வீரம். ஸோ ரீரிலீஸில் அஜித் மிகப்பெரிய கலெக்ஷன் பார்க்கணுன்னா அது மங்காத்தா தான். இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் ரொம்ப வருஷமாக வெயிட்டிங். கில்லி ரிலீஸ் ஆகும்போதே சொன்னாங்க, எங்கள் தலையோட மங்காத்தா வரட்டண்டா
உண்மையிலே யாருன்னு காமிச்சிட்டாங்க. சற்றும் கில்லிக்கு குறைவில்லாத ஒரு வைப் தான் இந்த படத்தில் இருந்தது. உண்மையிலே அஜித் இந்த படத்தில் பண்ணியிருக்க ஒரு ஆக்டிங் அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் பண்ணல. ஏன்னா இந்த படத்தில் தான் அஜித் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருப்பார். படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணாலும் படம் முடியும்போது படத்துடைய மேக்கிங்கில் அஜித் இப்படிப்பட்ட ஆளா, இவ்வளோ ஜாலியான ஆளா, நான் இந்த மாதிரி காமெடி பண்ணுறாப்புல அர்ஜுன் சீண்டி சிலுமிஷன் பண்ணி ஃபன் பண்ணுறத ஆடியன்ஸ் இப்போ நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க. இந்த அஜித்தை தான் ஆடியன்ஸ் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே சீரியஸாக இறுக்கமான முகத்தை வச்சுக்கிட்டு தான் அஜித் இருக்கார். இந்த ஜாலியான ஆடி பாடுற அஜித்தை நாங்கள் எப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போன்னு பல பேர் ஏங்குறாங்க. இதெல்லாம் அஜித்க்கு அதில் விழாவாக போகுது. அவர் வாழ்க்கையை ஒரு விதமாக வாழுறாரு. எப்படியோ சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா மார்க்குள்ளே அடக்க வேண்டிய பீஸ் இல்லை இது. இதெல்லாம் வரலாறு. அடுத்து 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்காகவும் தலையோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காகவும் இந்த படம் அப்பையும் வசூல் ஆகணும். அதனால் இந்த படத்துக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். கூட்டம் அதிகமாக இருக்க தேட்டரில் ஃப்ரண்ட் ரோவில் டிக்கெட் கிடைச்சாலும் அதை புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக போயிட்டு வாங்க.